என்னதான் யூரோப்பியன் கான்டினென்ட் ஆஸ்திரியாவை சேர்ந்த மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரராக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ் யங்ஸ்டர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த பைக்குக்குன்னே மிகப்பெரிய ஃபேன் பேஸ். ஸ்கூல் பசங்கனால டூக் அப்படின்னு சொல்லப்படுற KTM 125 டியூக் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்டேட்டட் வெர்ஷன் மாடல்னு சொல்லப்படுற KTM 125 டியூக் 2024 மாடலை இந்த வருஷம் நம்ம இந்தியாவில் ஜூலை மந்த் லான்ச் பண்ண போகிறதா வெப்சைட் வைஸ் அண்ட் நியூஸ் வைஸ் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அந்த கலெக்டட் ஆஃப் டேட்டாவில் என்ன சொல்ல வராங்க, வண்டி என்ன லட்சணத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளே, நான் நவீன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்டேட்டட் வெர்ஷன் KTM 125 டியூக் பைக்கினுடைய சிறப்பம்சங்கள் 124.9 cc ஆஃப் இன்ஜின், டிஸ்பிளேஸ்மெண்ட் 14.7 bhp மேக்ஸிமம் பவர், 11.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண போது தான் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்களா. CDIன்னு சொல்ல போகிற கெப்பாசிட்டர், டிஸ்சார்ஜ் இக்னிஷன், லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் அட்டாச் பண்ண போகிறாங்களா. ஃபியூவல் இன்ஜெக்டர் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற சொல்கிற காரணத்தினால இந்த கார்பரேட்டருக்கு வேலையே இல்லை. BS6 எமிஷன் கண்ட்ரோல் பேஸ் 2 நாம்ஸுக்கு உட்பட்ட வாகனமாக தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்பயும் போல் ஃபியூல் டைப் பெட்ரோல். பிரேக் வீல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரையும் ரியரில் மோனோசாக் அப்சர்வர்ஸ், பிரேக்கிங் சிஸ்டமில் டியூயல் சேனல் ABSன்னு சொல்ல போகிற ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த பைக்குக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிரேக்ஸ் ஆலாய் வித் டியூப்லெஸ் டயரில் தான் வீல் டைப் வந்து கொடுக்க போகிறாங்களாம். அது ஒரு வேரியண்ட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வண்டியினுடைய டிஜிட்டல் சிஸ்டமேட்டிக் அப்டேட்ஸை பொறுத்தவரையும் டிஜிட்டல் ஓடோமீட்டர், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் ஃபியூல் கேஜ், டிஜிட்டல் டாக்கோமீட்டர், ஸ்டாண்ட் எல்லாம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 2 டிஜிட்டல் ட்ரிப் மீட்டர், லோ ஃபியூல் இண்டிகேட்டர், கிளாக், ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ், மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, DRLSன்னு சொல்லப்படுற டே டைம் ரன்னிங் லைட்ஸ் அண்ட் LED ஹெட்லைட், LED பிரேக் டைல் லைட், ஷிஃப்ட் லைட், LED ஹெட்லைட்டு, LED டர்ன் சிக்னல், பாஸ் லைட்டு, GPS அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம், ஸ்டார்ட் டைப் வந்து எலக்ட்ரிக்கலாக கொடுக்க போகிறாங்க. கில் ஸ்விட்சுக்கான அவைலபிலிட்டி இருக்கா. சீட், பில்லியன் கிராப் ரேல், பில்லியன் சீட்டு, பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் கொடுக்குற காரணத்தினால வண்டியினுடைய கம்ஃபர்ட் ஜோன் மிக அருமையாக உள்ளது. ஏற்கனவே KTM டியூக் யூசர்ஸ்ட்டை கேட்டாலே தெரியும் வண்டி எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. ஃபைனலி இந்த பைக் இந்தியாவில் இந்த வருஷம் ஜூலை மந்த் லான்ச்சுக்கு வரும்போது ரூபாய் 1,75,000 ரூபாய் 1,80,000 வரையிலான விலை நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஒரு வேரியண்ட் 2 கலர் ஆப்ஷன்ஸோட லான்ச் ஆகுமா. அதாவது எலக்ட்ரானிக் ஆரஞ்சு மெட்டாலிக் அப்படிங்கிற ஒரு கலரும் அட்லாண்டிக் ப்ளூ அப்படிங்கிற 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குமா. இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது நீங்கள் எந்த கலரை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. Also for more automobile information just hit the subscribe button. Until then it's Navin here and signing off.